அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2A ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தற்போது வெளியாகிருக்கு. 2026ஆம் ஆண்டிற்கான குரூப் 2A மொத்தமாக 821 வேக்கன்சிக்கு பல்வேறு விதமான பணிகள் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டு கீழே வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் குரூப் 2A நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். டிஎன்பிஎஸ்சியில் உள்ள இந்த குரூப் 2A அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7/2026, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 740, கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 2A. ஓகேவா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 11/8/2026, லாஸ்ட் டேட் 9/9/2026, செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடணும். அந்த தகவல் உள்வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, அப்புறம் குரூப் 2A என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் டீட்டெயில்ஸை நான் தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் குரூப் 2 சர்வீசஸில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டு கீழே 7 வேக்கன்சி இருக்குது. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு வேக்கன்சி இருக்குது. ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து சிறைத்துறையில் ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. அடுத்து சப் ரிஜிஸ்டர், இந்த சப் ரிஜிஸ்டருங்கிற அந்த போஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறையில் 3 வேக்கன்சி இருக்குது. ஜெயிலர் ஆண்களுக்கானது சிறைத்துறையில் 3 வேக்கன்சி, பெண்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் கீழே 2 வேக்கன்சி இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் வந்து சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே 6 வேக்கன்சி இருக்குது. இன்னொரு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே 3 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து சட்டத்துறையில் 5 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து சட்டமன்றத்தில் 2 வேக்கன்சி. அதே போஸ்ட்டுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே ஒரு வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராமரில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. இது வந்து குரூப் 2க்கான சர்வீசஸில் மொத்தம் 41 வேக்கன்சி இருக்குது இப்போ நம்ம பார்த்தது. அடுத்து குரூப் 2A சர்வீசஸில் என்னென்ன பணியிடங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆவின் துறையில் 3 வேக்கன்சி இருக்குது. அதே சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கீழே 3 வேக்கன்சி இருக்குது. ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அறநிலையத்துறையில் 5 வேக்கன்சி இருக்குது. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டருக்கு ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டு கீழே 3 வேக்கன்சி இருக்குது. சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்டென்ட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே 7 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அது வருவாய்த்துறை கீழே கிட்டத்தட்ட மாவட்ட வாரியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரியலூருக்கு 1, சென்னைக்கு 17, கடலூருக்கு 5, திண்டுக்கலுக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், மதுரை, நீலகிரி, பெரம்பலூர், சேலம், தென்காசி, திருப்பத்தூர், வேலூர் இது மாதிரியெல்லாம் வந்திருக்கு அந்த சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு. அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து அசிஸ்டண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கீழே பல்வேறு மாவட்டத்துக்கு கீழே வேக்கன்சி இருக்குது. அது என்னென்ன மாவட்டம்னு பார்த்தோம்னா அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அதை தொடர்ந்து சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விழுப்புரம் மற்றும் விருதுநகர், இங்கெல்லாம் அவங்க ஊரக வளர்ச்சித்துறை கீழே அசிஸ்டண்ட்டுக்கு பணியிடம் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு கீழே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இந்த குரூப் 2A கீழே வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கீழே 4 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே 16 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே 1 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. சிறைத்துறையில் 4 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே 45 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே 80 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே 16 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதிவுத்துறை கீழே 17 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. மீன்வளத்துறை கீழே 8 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது.
நீர்வளத்துறை கீழேயும் வேக்கன்சி இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே 8 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே 17 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கீழே 14 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. நெடுஞ்சாலைத்துறை கீழே 50 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் கீழே 2 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. அறநிலைத்துறை கீழே 6 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. என்சிசி கீழே 12 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் கீழே 42 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. பள்ளி கல்வித்துறை கீழே 83 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் கீழே 1 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட் அதாவது வனத்துறை கீழே 30 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் கீழே 5 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. சமூக நலத்துறை சோஷியல் வெல்ஃபேர் கீழே 15 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே 25 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு இந்த என்ன சொன்ன லாஸ்ட்டாக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே அக்கௌண்டன்ட் போஸ்ட், அதுக்கு முன்னாடி மட்டும் அதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ஓகேவா. அக்கௌண்டன்ட்டு கீழே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 25 அக்கௌண்ட்ஸ் போஸ்ட் இருக்குது அக்கௌண்டன்ட்டுக்கு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு வந்து அறநிலைத்துறையில் 9 வேக்கன்சி இருக்குது. அதே போஸ்ட்டுக்கு டவுன் பஞ்சாயத்துக்கு கீழே 4 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து மீன்வளத்துறை கீழே 2 வேக்கன்சி இருக்குது. அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ஹேண்டிகிராஃப்ட் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே 4 வேக்கன்சி இருக்குது. மேல் வார்டனுக்கு வந்து லேபர் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே 1 வேக்கன்சி இருக்குது. அடுத்து இன்னொரு அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கீழே 5 வேக்கன்சி இருக்குது. அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு இசி அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் கீழே 4 வேக்கன்சி இருக்குது. அடுத்து கோஆபரேட்டிவ் பேங்க் கீழே 30 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. சட்டத்துறையில் ஒரு 8 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு 7 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. போலீஸ் சர்வீஸ் கமிஷன் கீழே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி கீழே 10 அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. அடுத்து சட்டமன்றத்தில் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. அப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அதுக்கு வந்து சட்டமன்றத்தில் 3 வேக்கன்சி இருக்குது. மொத்தமாக குரூப் 2A வந்து 780 வேக்கன்சி இருக்குது. அதிகபட்சம் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இன்னும் ஒரு சில பணியிடங்கள் இருக்குது. இப்போ குரூப் 2A என்னென்ன பணியிடம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணணும். அடுத்து ஏஜ் லிமிட் வந்து அதர்ஸில் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க இல்லாதவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சம் 18 வயது 22 வயதுங்கிறது மினிமம் ஏஜாக இருக்கும். அது போஸ்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணுங்கள். அதிகபட்சம் குறைந்தபட்சம் தான் முதல்ல நான் சொன்னது 18 22. அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 32 வயது 34 37 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏஜ் லிமிட் அதிகபட்சமாக இருக்கும். இப்போ குரூப் 2Aக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த எல்லா போஸ்ட்டுக்குமே 18லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3க்கு மட்டும் 25லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோக்கெலாம் ஏஜ் லிமிட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். இது வந்து நான் பார்த்தது இப்போ நம்ம சொன்னது ஏஜ் லிமிட் வந்து அதர்ஸ்க்கு. இப்போது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் கீழே வர்றவங்களுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 22 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் பெரும்பாலும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஒரு சில பணியிடங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்கும். அதிகபட்சத்தில் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு அதிகபட்சம் 37 வயது இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 39, அதில் லா டிகிரி முடித்தவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தாங்க. அப்புறம் இதில் ரிலாக்ஸேஷனுமே உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் ஏஜ் நீங்கள் ஒரு கன்சர்னாக எடுத்துக்க வேண்டாம், நல்லா செக் பண்ணிக்கோங்க. குரூப் 2A சர்வீஸுக்குமே அதிகபட்ச வயது வரம்புங்கிறது கிடையாது, ஓகேவா. அதர்ஸ் மட்டும் மேலேங்கிறது என்னங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் ஏஜ் லிமிட்டு. அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிகிரி முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பர்டிகுலர் டிகிரிக்கான குவாலிஃபிகேஷனும் உங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஒரு சில பணியிடங்களுக்கு எனி டிகிரி இருக்கும், ஒரு சில பணியிடங்களுக்கு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்கும். நான் மேலே சொன்ன பணியிடங்களுக்கு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க கீழே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை அந்த ஃபார்மை குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி அசிஸ்டன்ட் போஸ்ட் நிறையா இருக்குது, அதுக்கெல்லாம் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2 பேருக்கும் குரூப் 2A 2 பேருக்கும் ஒரே எக்ஸாமாக இருக்கும். 200 மார்க்குக்கு உங்களுக்கு
300 மார்க்குக்கு 200 கொஷின்ஸ் வச்சு நடக்குங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து 2 பேருக்கும் தனித்தனி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். மெயினுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பேப்பர் 1ல், அதாவது குரூப் 2க்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 100 மார்க்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 300 மார்க்கும் இருக்கும். குரூப் 2ஏக்கு வந்து பேப்பர் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 100 மார்க்குக்கு, பேப்பர் 2ல் வந்து 2 விதமானது இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 150 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 50 கொஸ்டினும், அதுக்கு ஒரு 200 மொத்தமாக கொஸ்டின்ஸ் 300 மார்க்கு, தமிழ் எலிஜிபிலிட்டிஸோட 400 மார்க் வச்சு உங்களுக்கு அது இருக்கும். ஓகேவா? ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. கீழே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிங்க. தேர்வு மையம் வந்து உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய பெரும்பாலும் உங்களுடைய மாவட்டத்திலே உங்களுக்கு தேர்வு மையம் கொடுத்துருவாங்க 2 எக்ஸாமுக்குமே. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு 100 ரூபா, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு 150 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கீழே உள்ள நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக படிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். இதில் வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து குரூப் 2-2ஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. உங்களுக்கு இதனுடைய நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டீட்டெயிலாக இப்போ என்னென்ன பணியிடங்கள், என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், என்னென்ன வேக்கன்சி, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது, டேட் என்னங்க, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு புரியும். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.